நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். அதனால மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக மேங்கோ ஐஸும் அப்புறம் ஐஸ்கிரீமும் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிலுக்கு அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்தந்த சீசனில் என்ன பழம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மேங்கோஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வெளியே மாங்காய் வாங்குறீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கணும். இதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துருங்க. இதை தோல் சீவியாச்சு. இது வந்து நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஜூஸ் போட மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் 3லிருந்து 4 ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நம்ம இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம ஊற்றிட்டோம். இதை வந்து ஒரு டைம் டேப் பண்ணிக்கோங்க. இதை மூடிடலாம். நீங்கள் வந்து மோல்டு இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் நார்மலாக டீ குடிக்கிற கிளாஸில் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா இது இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்பூன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நேராக நிற்கிறதுக்கு இது வந்து நிறைய பேருக்கு வந்து அப்படியே சாயும். அதுக்கு வந்து மேலே ஒரு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு அப்புறமா இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். எனக்கு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கிறங்காட்டி அப்படியே நின்றுச்சு. இப்போ இதை நம்ம ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்னு. கூலிங் வந்து நீங்கள் 2ல் வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். இந்த மாங்காய் வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு வேண்டி கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சம்பளத்தில் போட்டுக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் எடுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஐஸ் வச்சுருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கை வந்து சூடான பவுல் நம்ம தெரியாமல் கை பட்டு சுட்டுச்சுனாலோ சுடுற தண்ணி தெரிச்சாலும் அந்த மாதிரி ஏதாவது தீக்காயமெல்லாம் பட்டாலோ இது உடனே எடுத்து வச்சோம்னா கையில் கொப்பளம் வராது. இது ஐஸ் எடுக்கலாங்க. பாருங்கள், இந்த குச்சி ஷேக் ஆகவே இல்லை, ஒரே இடத்துல நின்றுருக்கு. நீங்கள் நல்லா தண்ணியாக இருக்கிற இது ஜூஸ் எல்லாம் ஊற்றி வச்சிங்கன்னா ஐஸ் ஆகிறதுக்கு நல்லா வந்து அப்படி இப்படின்னு ஆடும், சைடில் போயிருக்கும். இது வந்து பேஸ்ட்டாக இருந்தங்காட்டி நேராகவே நிற்கிது. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் இல்லைனா ட்ரேயில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இந்த ஐஸ் எடுத்து இப்படி இதில் வச்சுருங்க. இல்லைன்னா அப்போ தான் சைட்லலாம் ஐஸ் உருகி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வச்சா போதும். இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உருகிடும்.
இதை வந்து எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து மெதுவாக எடுக்கணும். நீங்கள் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தான் வரும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஐஸ்கிரீம் செய்யலாம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்த மேங்கோஸ் எடுக்கணும். வாங்க எடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஜூஸை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இதில் வந்து நான் பசும்பால் சேர்க்குறேன். நான் இதில் பால் சேர்த்தங்காட்டி சுகர் சேர்க்குறேன். இல்லைன்னா நான் வந்து 3லேருந்து 5 ஸ்பூன் அளவு சேர்த்தேன். நீங்கள் வந்து பால் சேர்க்கல அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்த போட்டு சக்கரை. நம்ம அரைச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மூடி இல்லாத பவுலில் போட வேண்டாம். இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி 8லிருந்து 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. வாங்க நம்ம ஃப்ரீசருக்குள்ளேருந்து ஐஸ்கிரீம் எடுக்கலாம். நீங்கள் வந்து இதை எந்த கரண்டியில் எடுக்கிறீங்களோ அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிங்கன்னா தான் ஐஸ்கிரீம் ஈஸியாக வரும். இப்போ எடுக்கலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்க உங்களுக்கு குக்கிங் ஈஸி ரெசிபீஸ்